வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டிங் சூதாட்டம் எது நடப்பதில்லை. இது கேரளா மாநிலத்துக்கான ஒரு கணிப்பு மட்டும்தான். இது முழுக்க கணிப்புகள் மட்டும்தான் தவிர மற்றபடி இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது அப்படின்னாலும் நம்ம கொடுக்கக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இது ஒரு புது ஃபார்முலா மெத்தட்ஸ் கொண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 936 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வரோம். இந்த 936 ஃபார்முலாவை வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முழுக்க தரவாக செக் பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது 100% நமக்கு மேட்ச் ஆகும். இது புது மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால கட்டாயமாக இது நமக்கான வின்னிங் நம்பருங்கிறது எடுத்து கொடுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து 5 ரிசல்ட்டை மட்டுமே பேஸாக வச்சு இதை நம்ம ஒரு ட்ரையல் வெர்ஷனாகவே கொண்டு வரோம். இது 5 ரிசல்ட்டை மட்டும் பேஸாக வச்சு நம்ம நாளைக்கான வின்னிங் நம்பர், அதாவது நமக்கு நாளைக்கு சம்ருதி இல்லையா, இந்த 50வது ட்ராவில் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு 184 ஒன்றா, அடுத்து வந்து நமக்கு 603, அடுத்து வந்து 808, அடுத்து நமக்கு 635, அடுத்து நமக்கு 518. ஓகேவா? இந்த 518 மொத்தமாக இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த 5 ரிசல்ட்டை பேச வச்சு நாளைக்கான வின்னிங் நம்பர் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நீ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 5 ரிசல்ட்டே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான பாணியில் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ட்ராவுக்கும் அதிகமான லிங்க் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு அப்படி தான் வரும், வேறு எதுவும் மாறி வராது. அதுலேயும் நமக்கு இந்த 936ங்கிற இந்த ஃபார்முலா நம்பரை வச்சு இன்னும் கூட பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க கட்டாயமாக. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சேனல் வச்சுருந்தோம். அது நமக்கு ஏற்கனவே வந்து சில விஷயங்கள்னால யூடியூப்லேயும் தூக்கிட்டாங்க. அதனால அதுக்கு பதிலாக தான் இந்த நம்பர் இதை வீடியோவை கொண்டு வரோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ போர்டை பி போர்டை பொறுத்த வரைக்கும் இது நமக்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். இதை நாம் வந்து ஒரு சில மெத்தட்ஸை பயன்படுத்தி நம்ம எடுப்போம். அந்த மெத்தடை தான் நம்ம இங்கே வின்னிங் நம்பராக கொடுக்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து நமக்கு 518 ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 518 இருக்கா, அதுக்கு முதல்ல வந்து 635, இந்த 5ஆம் நம்பர் திரும்ப வந்துருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நமக்கு அதுலேருந்து லீடு கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அடுத்த ட்ராவை நமக்கு எப்படி வரலாம், என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறேன். ஏன்னா முழுக்க வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 936 அப்படிங்கிற ட்ராவை பேஸாக வச்சு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். 936ங்கிறது இந்த ஃபார்முலா நம்பரை மட்டுமே பேஸாக வச்சு கொடுக்குறோம். இது 100% நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா இது முழுக்க மெத்தட்ஸை புதுசாக வேறு மாதிரி நம்ம எப்படியுமே விளையாடக்கூடிய நம்பரில் இதுவும் ஒரு மெத்தட்ஸ். இதை நம்ம ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? ஓகே, இதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு இதில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே வந்து நமக்கு 184 வந்துச்சு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா கொண்டு வரோம். கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதில் என்ன மாதிரி வரக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் அதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி கொண்டு வரோம். இந்த நம்பர் கொண்டு வரோம். முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லாவே தெரியும், 447ங்கிற டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேபி இந்த டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இருக்குது. பட் பார்ப்போம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருந்திருக்கு, அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது ரொம்ப இன்னும் கூட ஃபாஸ்ட்டிவாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டாக வந்து வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இருக்குதான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுக்கலாம். சரியா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறேன், இது வந்து 936 அப்படிங்கிற நம்பர், 936 தான் நமக்கு பேஸு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ போர்டு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சிம்பிள். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன். 4க்கு 5 வருங்களான்னா கண்டிப்பாக அது ஒரு நம்பர் தள்ளி நமக்கு கட்டாயமாக ஆடுவாங்க. நாளைக்கான வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நமக்கு இந்த 936 கணக்கு வைக்கும் போது நமக்கு கட்டாயமாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். இது முழுக்க கணக்கு தான். நான் திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்துக்காதது உங்கள் விருப்பம். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க கெஸ்ஸிங் மெத்தட் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. முழுக்க கெஸ்ஸிங். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம அனுபவத்தில் கொடுக்குறோம். அது போக நமக்கு நிறைய வந்து இது ஆடி பழக்கம் இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை வச்சு கொடுக்குறோம். அது போக இந்த ரிசல்ட் நமக்கு கை கொடுக்கும். அதோடய நம்ம இந்த ஃபார்முலா நம்பரை பொறுத்த வரைக்கும் 936ங்கிறது ஃபார்முலா நம்பர் இல்லையா? இந்த ஃபார்முலா நம்பர் நமக்கு நிறைய வாட்டி நிறைய வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சரி, அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரி, அடுத்து நமக்கு 9 நம்பர். இதுக்கு 9 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 9 நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4க்கு 9ங்கிறதும் வரக்கூடிய நம்பர் தான். அது நம்ம பேஸாக வச்சு தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா
தாராளமாக எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது, அதனால் அதை கொடுக்குறேன். சரியா, உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது, அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம். சரியா, அடுத்து நமக்கு பி போர்டு எடுத்துட்டிங்கன்னா, பி போர்டில் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பெட்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்னங்க, 7ஆம் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு வர வேண்டிய நம்பர் கொஞ்சம் நமக்கு பெண்டிங்கில் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருக்குதான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 7ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அடிச்சப்பட்ட நம்பர் வந்து 4க்கு 7ங்கிறது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் இல்லையா. 4ஆம் நம்பர் வந்தால் 7ஆம் நம்பர் வந்துடும் தானே. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் இதில் வந்து கட்டாயமாக வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அது பேஸ்டாக கூட நமக்கு திரும்ப ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கணக்கில் அது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்க, வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா, அதனால் கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பர் 6ஆம் நம்பர். ஏன்னா 4க்கு 6ங்கிறது கொஞ்சம் பெட்டரான சைஸ் தான். 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும் அதிகமாக மேட்ச் ஆகுங்கிற கணக்கில் கொடுக்குறோம். 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் அதிகமாக வரலாம்னு எதிர்பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன். 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி வரலாம்னு எதிர்பார்க்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டில் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா, எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் நம்பர், ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 7க்கு 2ன்னு ஆடலாம் இல்லையா. 7ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4க்கு 7க்கு 2ங்கிறது கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பரும் கொஞ்சம் பேஸாக வரலான்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. சரிங்களா, இதுதான் நான் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரலான்னு எதிர்பார்க்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஏபிபிசிஎஸ்சிலேயே மேட்ச் ஆகணும். அப்படி தான் நான் கொடுக்குறேன். ஏபியும் வந்து அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்பு இருந்துச்சு, கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 57ன்னு ஆடலாம். சரியா, அடுத்து 96, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 67 இப்படி கூட மாறி ஆடலாம் இல்லையா. அப்போ 56 இது மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 72, 68, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 28, 82, அதே மாதிரி 58, அடுத்து வந்து 98, 75, 56 இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் வருது. இதில் நான் 10 செட்டு மட்டும் கொடுக்குறேன், அதிகமாக வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6, அதே மாதிரி இங்கே ஒரு 6, ஒரு 10 செட்டு மட்டும் கொடுக்குறேன். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். சரி, அதுக்குள்ளே நீங்கள் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள். ஆனால் இதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் எடுக்க வேண்டியதே இல்லை. இதுக்குள்ளேயே நமக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வரக்கான வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கன்னா, அந்த நம்பர் வந்து 936ங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல் நம்பர் தான். பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்முலா நம்பரு. அதனால் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது மாதிரி கொடுக்குறோம். இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு சில நம்பர்கள் அப்படி கொஞ்சம் வேரியேஷன் ஆனாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்துச்சு. அதனால தான் நம்ம இதை கட்டாயமாக வருங்கிற நம்பிக்கையில் கொண்டு வரோம். சரியா, இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க, இதில் ஆல் போர்டில் ஏதாவது மேட்ச் ஆகுங்களா அப்படின்னு கேட்டால், ஆல் போர்டில் நம்ம ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆல் போர்டை நாம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் எதிர்பார்க்கலாம். 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் நம்பர் ஆல் போர்டில் அதிகமாக வரலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம். அடுத்து நமக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி 1ஆம் நம்பர். சரியா, இதுக்குள்ளேயே ஆல் போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரியா, இதுக்குள்ளே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது முழுக்க வந்து நான் எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னா, இந்த 936 அப்படிங்கிற நம்பர் 936 தான் நமக்கு இந்த ஃபார்முலா நம்பர். இந்த ஃபார்முலா நம்பர் தான் இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.